ஹாய்! ஹலோ! அனைவருக்கும் வணக்கம். உங்க வீட்ல சப்பாத்தி செய்யும்போது ரொம்ப ஹார்டா இருக்குங்களா? சாஃப்ட்டா வர மாட்டுதா? ஓகே. வாங்க சாஃப்ட்டா, ஈஸியா எப்படி சப்பாத்தி செய்றதுன்னு பார்க்கலாம். இப்ப தான் நீங்க குக்கிங் கத்துக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகினரா இருக்கீங்கன்னா, ஈஸியா சப்பாத்தி எப்படி செய்றதுன்னு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் மாவு பிசைறதுலாம் வீடியோ எடுக்கல. ஸோ, அதனால உங்களுக்கு அப்படி சொல்லிடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு, அதில உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் வாட்டர் தான். ஹாட் வாட்டர் வேண்டாம். நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பெசஞ்சுக்கோங்க. நல்லா பெசஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பெசஞ்சு விட்டுட்டு, நல்லா பெசஞ்சிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. 20 மினிட்ஸ் மூடி வச்சுடுங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா மூடி எடுத்துட்டு ஒரு மீடியம் சைஸ் உருண்டையா எடுத்து நீங்கள் மாவு நல்லா திரட்டிக்கோங்க. சப்பாத்தி திரட்டிக்கோங்க. உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணுனா ரவுண்ட் ஷேப்பில் திரட்டிக்கோங்க. இல்லை ஸ்கொயர் ஷேப் வேணுனா ஸ்கொயர் ஷேப்பில் திரட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுடுங்க. பேன் வச்சதுக்கப்புறமா நல்லா அந்த தவா ஹீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் தவாவில் ஃபஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா சப்பாத்தி அதில் வைங்க. சப்பாத்தி வச்சதுக்கப்புறமா சப்பாத்தி மேலே ஒரு 1/4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, தோசை கரண்டி வச்சு நல்லா ஆயிலில் சப்பாத்தி மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஸ்டவ்வு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 டைம்ஸ் திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டிங்கன்னா நல்லா பாயில் ஆகிடும். சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். ஈஸியாகவும் நீங்கள் செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சப்பாத்திக்கு சாம்பார் வச்சு சாப்பிடுவேன். உங்களுக்கு நீங்கள் என்ன வச்சு சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய்.